சோதரன் தகப்பனப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோதரன் தகப்பனப்பா. வல்லவரே, நல்லவரே, என்றும் இருப்பவரே துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிற தகப்பனே. நாங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுடைய தூதல் அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்டு அந்தக்காக கூடான சோதரன் தகப்பனே. எங்களை வழிநடத்துகிற என் தகப்பனே உமக்கு சோத்திரம். சமாதானத்தின் தேவனே உமக்கு சோத்திரம். காலையிலேருந்து மாலை வரை உங்களுடைய கண்மணி போல எங்களை பாதுகாத்து வந்திரப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு போஷித்தீரப்பா. உங்களுக்கு சோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. உன் தாயின் கருவில் இருக்கும்போதே அவனை பேர் சொல்லி அழைத்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. எங்கள் தாயின் கருவில் நாங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் உண்மை அறியாத இருந்தோம் தகப்பனே. எங்களை நீங்கள் தேடி வந்தீங்க தகப்பனே. எங்களை தேடி வந்த தெய்வம் நீங்கள் ஒருவர் தான் சுவாமி. உங்களுக்கு சோத்திரம்ப்பா. எங்களுக்கு உயிர் கொடுத்தவர் நீங்கள் தான் தகப்பனே. அப்பா, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தின தகப்பனே. உங்களை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு கனி கொடுக்கிற மக்களாக வாழ உதவி செய்யுங்க. உமக்கு சோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துங்க, திறன்படுத்துங்க தகப்பனே. வா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எலும்பு செய்ய தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஜெப ஆவி ஓட்டுங்க தகப்பனே. ஒவ்வொரு ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ஜெபித்து துதித்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தி உமக்கு மிகுந்த கனி கொடுக்கிற மக்களாக வாழ்வாங்க உதவி செய்யுங்க. வேதனையோட கவலையோடு இருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் கரங்களுக்கு போகும். வாகனத்தில் போய் கொண்டிருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொரு கரங்களுக்கு போகும். ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரத்தை ஆசீர்வதிங்க. உடல் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, இல்லை ஞானத்தை கொடுங்க. அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையை அதை சந்திங்க, பலப்படுத்தி ஒவ்வொரையும் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தகப்பனே. அவங்க உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை எடுத்து போட்டு உங்களோட சமாதானத்தை கொடுத்து நீங்கள் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் வீட்புறம் ரட்சிகரும் முடிக்குமாறுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லிய ஜெபத்தை சொல்லுவோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம் நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை பாவப்படுத்தலாம். எங்களை சோதனையினால் தீமிருந்து ரட்சித்தருளும். பிதாவாகிய யெகோவா தேவனுடைய அன்பும் கிருபையும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் சதா காலமும் நம்மோடு கூட இருந்து எல்லோரையும் வழிநடத்துவதாக. ஆமென்.